ஹலோ லெஜெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களோட 4G RAM டிவைஸை வச்சும் உங்களாலையும் ஹெட்ஷாட் அடிக்க முடியும். இவர் கேம் பிளேவை காட்டுவாராம், இதை பார்த்தோன்னே நாங்கள் நம்பணுமா அப்படின்னு நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுவே இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கேம் ப்ரூஃபோட காமிச்சா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு 4GB RAM டிவைஸை வச்சு நான் அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் அக்யூரேட்டாக ஹெட்டில் விழுதா, நான் தலை ஹெட்ஷாட் மிஷின் மாதிரி விழுதா, எப்படி இது அப்படின்னு நீங்கள் கேட்குறதே எனக்கு கேட்குது. அதுக்கு நான் மேஜராக யூஸ் பண்ணுற என்னோட பர்ஃபெக்டான ஒரு செட்டிங்ஸு, டிபிஐ, ஃபயர் பட்டன் சைஸு, சென்சிட்டிவிட்டின்னு ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒரே வீடியோவில் உங்களுக்கு தரேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா அப்படியே அந்த லைக் பட்டன் ஒரு தட்டிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னா செட்டிங்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸில் என்ன தான் சேஞ்ச் பண்ணும் ப்ரோ, ஸ்டாண்டர்டில் வச்சு ஸ்டாண்டர்டாக ஆட போகிறேன், இதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்டில் வைக்கவே கூடாது. நான் ப்ரோ சொல்கிறேன் நீ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டாண்டர்டில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டான கிராஃபிக்ஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. நான் ஸ்டாண்டர்டே பார்த்தீங்கன்னா இந்த 8GB RAM டிவைஸ் 6GB RAM டிவைஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். 4GB RAM கீழே இருக்க யாருமே ஸ்டாண்டர்டில் வச்சிடாதீங்க. நீங்கள் வைக்க வேண்டியது ஸ்மூத்தில் இந்த FPS மட்டும் ஹையில் வச்சுக்கோங்க. அதுதான் முடிஞ்ச அளவு உங்கள் ஃபோனுக்கு எந்த FPS புஷ் பண்ணுமோ அதை புஷ் பண்ணி ஓரளவு நல்லா விளையாட உதவும். ஸோ நீங்கள் ஸ்மூத்தில் FPS ஹையில் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேல சேஞ்ச் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் எங்கே ப்ரோ சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த